Let us discuss about environmental chemistry. இப்போ என்விரான்மெண்ட்ல நம்ம எர்த்தனுடைய அட்மாஸ்பியர்ல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த ட்ரோபோஸ்பியர்ல நடக்கக்கூடிய ட்ரோபோஸ்பியர்ல என்னென்ன பொல்யூஷன் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம் நம்ம பார்க்கலாம். இப்போ ட்ரோபோஸ்பியர்ல பொல்யூஷன் வர்றதுக்கு காரணம் வந்து மெயினா இந்த ஏர் பொல்யூஷன் தான். எந்தெந்த ஏர்ல இருக்கக்கூடிய எந்த மாலிகூல்ஸ்னால இந்த பொல்யூஷன் வருது? சரி, இப்போ அது என்னன்னாக்கா ஒன்று வந்து சல்ஃபர்னுடைய ஆக்சைட்ஸ். இந்த சல்ஃபர்னுடைய ஆக்சைட்ஸ் வந்து ஏர்ல போய் மிக்ஸ் ஆச்சுன்னா அதனால ஏர் பொல்யூஷன் வருது. அதனால இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் என்னன்னு சொல்றோம்னா ஏர் பொல்யூட்டன்ஸ் சொல்றோம். இப்போ ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு இதெல்லாம் சொல்லலாம். அதே போல ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன்னா நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இதெல்லாம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன். இதில் என்ன சொல்றோம்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இது போல சொல்றோம். அடுத்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு H2S, ஹைட்ரஜன் சல்ஃபைடு. அடுத்து ஹைட்ரோகார்பன்ஸ். நெக்ஸ்ட் ஓசோன். நெக்ஸ்ட் அதர் ஆக்சிடென்ட்ஸ். இது எல்லாமே ஏர்ல மிக்ஸ் ஆச்சுனாக்கா ஏர் பொல்யூஷன் ஆகுது. அதனால இது என்னன்னு சொல்றோம்னா ஏர் பொல்யூட்டன்ஸ் சொல்றோம். இது எல்லாத்தையும் ஏர் பொல்யூட்டன்ஸ் சொல்றோம். அடுத்து ட்ரோபோஸ்பியரை பொல்யூட் பண்றதுக்கு வேற யாரு பாத்தீங்கன்னா டஸ்ட், அடுத்து மிஸ்ட், அடுத்து ஃபியூம்ஸ், அடுத்து ஸ்மோக், இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பார்ட்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் சொல்லுவாங்க. பார்ட்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் அப்படி சொல்லுவோம். பார்ட்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் கேசியஸ் பொல்யூட்டன்ஸ், கேசியஸ் ஏர் பொல்யூட்டன்ஸ், இதெல்லாம் பார்ட்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ். இது ரெண்டும் தான் ட்ரோபோஸ்பியரிக் பொல்யூஷன் சொல்றோம். சரி, இப்போ இந்த கேசியஸ் ஏர் பொல்யூட்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் எடுத்துக்கலாம். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி இது ஏரை வந்து ரீச் ஆகுது, அப்புறமா இதனால என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் வரும் பார்க்கலாம். இப்போ ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர். இப்போ ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கலாம்னாக்கா ஃபாசில் ஃபியூயல் எடுத்துக்கலாம். ஃபாசில் ஃபியூயல் இதுல சல்ஃபர் இருக்கு. இந்த ஃபாசில் ஃபியூயல்ல சல்ஃபர் இருக்கு. இதை கம்பஷனுக்கு அனுப்புனீங்கன்னா, அந்த ஃபாசில் ஃபியூயலை கம்பஷனுக்கு அனுப்புனீங்கன்னா இந்த சல்ஃபர் இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடா மாறும், இல்ல சல்ஃபர் ட்ரை ஆக்சைடா மாறும். அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கிரியேட் ஆகும். இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு என்ன ஆகுதுன்னா அட்மாஸ்பியரிக் ஏர்ல போயிட்டு மிக்ஸ் ஆகும். இதனால என்னென்ன அஃபெக்ட் ஆகுது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் பார்க்கலாம். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கம்மியா இருந்துச்சுன்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கம்மியா இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கம்மியா இருந்துச்சுன்னா எந்த விதத்துல இது எஃபெக்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் வருது. அந்த என்ன மாதிரி ப்ராப்ளம்னா ஒன்று ஆஸ்துமா, அடுத்து bronchitis, அடுத்து M5C இது வருது. இது எல்லாம் என்னன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்தினால வரக்கூடியது. அடுத்து இந்த லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடுனால ஐஸ் வந்து இரிட்டேட் ஆகும். இரிட்டேஷன் ஆஃப் ஐஸ். அடுத்து டியர்ஸ் வரும் ஐஸ்ல இருந்து.
அடுத்து ஐஸ் வந்து ரெட்டா மாறிடும். அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இதனால ஃப்ளவர் பட் இருக்குதுல்ல, ஃப்ளவர் பட், அது என்ன ஆகுதுன்னா ஸ்டிஃபா மாறிடும். அப்புறமா கீழே விழுந்தது. சரி, அடுத்து இந்த ஃபாசில் ஃபியூயல்ல இருக்கக்கூடிய சல்ஃபர் கம்பஷனுக்கு போச்சுன்னா கொடுக்கக்கூடியது என்னன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடா மாறதுக்கு என்ன தேவைன்னா கேட்டலிஸ்ட் தேவை. அந்த கேட்டலிஸ்டா யார் ஆக்ட் ஆவாங்கன்னா இந்த பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு என்ன பண்ணுன்னா வாட்டரோட சேர்ந்து சல்ஃபூரிக் ஆசிடா மாறும். இது போல நடக்கும். அடுத்து இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு ஓசோனோட சேர்ந்துச்சுன்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கொடுக்குது. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த ஓசோனோட சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா இது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடா மாறிடும். இது ஆக்சிஜன் மாலிகுலா மாறிடும். அடுத்து இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடோட சேர்ந்துச்சுன்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த ஏரை வந்து ரீச் பண்ணிச்சுன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன ஆகுனாக்கா சல்ஃபர் டை ஆக்சைடை ஆக்சிடைஸ் பண்ணி சல்ஃபர் ட்ரை ஆக்சைடா மாற்றும். அந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து சல்ஃபூரிக் ஆசிடா மாறும். சரி, இது போல ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் இப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகுது. அதனால இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் நடக்குது. சரி, அடுத்து இந்த கேசியஸ் ஏர் பொல்யூட்டன்ஸ்ல நெக்ஸ்ட் பார்க்கறது ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? அட்மாஸ்பியரிக் ஏர்ல நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், நைட்ரிக் ஆக்சைடு கொடுக்குது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகணும்னா என்ன டெம்பரேச்சர் வேணும்னா கிட்டத்தட்ட 3000 டிகிரி செல்சியஸ் தேவைப்படுது. அவ்வளவு டெம்பரேச்சர் கொடுத்தீங்கன்னா நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். சரி, இவ்வளவு டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஆகும்னா என்ன பண்றது? எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? ஏன் இவ்வளவு டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஆகிற ரியாக்ஷன்ஸ் செய்யறது இல்லையா? செய்யறமே. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலலாம் ஃபாசில் ஃபியூயல்ஸை கம்பஷனுக்கு அனுப்பும்போது நல்ல ஹை டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹை டெம்பரேச்சர்னால இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர்ல இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடா மாறும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஜஸ்ட் ஆக்சிஜன் கிடைச்சா போதும், அப்படியே நைட்ரஜன் டை ஆக்சைடா மாறும். இந்த ரியாக்ஷனுக்கு கேட்டலிஸ்டோ டெம்பரேச்சரோ எதுவுமே வேண்டாம். இதுக்கு ஜஸ்ட் ஆக்சிஜன் கிடைச்சா போதும், அப்படியே நைட்ரஜன் டை ஆக்சைடா மாறும். அடுத்து இந்த ஏர்கிராஃப்ட்ஸ்னால ஜெட் பிளேன்ஸ் எல்லாம் அதனுடைய எக்ஸாஸ்ட்ல இந்த நைட்ரிக் ஆக்சைடு இருக்கும். ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல போகும். அது என்ன பண்ணுன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஓசோன் இருக்குல்ல, ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல போகுது ஜெட் பிளேன்ஸ். அதனுடைய எக்ஸாஸ்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஓசோனோட சேர்ந்து என்னவோ மாறுது பாருங்க. இந்த NO ஜஸ்ட் அப்படியே NO2 மாறிடும். ஓசோன் அப்படியே ஆக்சிஜனா மாறிடும். ஓசோன் அப்படியே ஆக்சிஜனா மாறிடும். இது போல ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல நடக்கும்.
நைட்ரிக் ஆக்சைடு வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடா மாறிக்குது என்று சொல்றோம். சரி, இப்போ இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரிக் ஏர்ல ரீச் ஆயிடுச்சு. இது என்ன ப்ராப்ளம் எல்லாம் கொடுக்கும், இதனால என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் நடக்கும் பாத்தீங்கன்னா, இந்த நைட்ரிக் ஆக்சைடு இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடுனால டிராபிக்ல இருக்கும்போதும் சரி, கன்ஜஸ்டட் பிளேசஸ்ல இருக்கும்போதும் சரி, அப்படியே எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு இரிட்டேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பயங்கரமா இரிட்டேஷன் ஆகும்ல, அது போல இருக்கும். ஸோ இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா இரிட்டன்ட், ரெட் ஆஸ் இந்த டிராபிக் அண்ட் கன்ஜஸ்டட் பிளேசஸ் சொல்றோம். அப்புறம் இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய லீவ்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டுருது. பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய லீவ்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும் இதனால. அடுத்து போட்டோசிந்தசிஸ் நடக்குள்ள பிளான்ட்ஸ்ல, அதனுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷனை டிக்ரீஸ் பண்ணுது. போட்டோசிந்தசிஸ் நடக்கும், அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அதாவது ஃபாஸ்ட்னஸ் வந்து குறைஞ்சிடும். இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடுனால இந்த போட்டோசிந்தசிஸ்னுடைய ஃபாஸ்ட்னஸ் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, குறையுது. அப்புறமா லங்ஸ் எல்லாம் இரிட்டேட் ஆகும். லங்ஸ் எல்லாம் இரிட்டேஷன் போடும். அடுத்து சில்ட்ரனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வரும், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும். சில்ட்ரனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும். அப்புறமா எல்லா லிவிங் டிஷ்யூஸ்க்கும் டாக்ஸிக்கா இருக்கு, எல்லா லிவிங் டிஷ்யூஸ்க்கும் டாக்ஸிக்கா இருக்குது சொல்றோம். அடுத்து டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ், மெட்டல்ஸ், இது எல்லாத்தையும் ஹார்ம் பண்ணுது. It is harmful to various textile fibers and metals. இது எல்லாத்தையும் ஹார்ம் பண்ணுது. எப்படி ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்குது. சரி, அடுத்து இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் எப்படி ட்ரோபோஸ்பெரிக் பொல்யூஷன்ல, இந்த கேஸஸ் ஏர் பொல்யூஷன்னால எப்படி இது அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஹைட்ரோ கார்பன்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் அட்மாஸ்பியரிக் ஏர் ரீச் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூயல்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷன் போயிட்டு இன்கம்ப்ளீட் கம்பஷன் போறதுனால அட்மாஸ்பியரிக் ஏரை போய் ரீச் ஆகும். ஃபியூயல்ஸ் இன்கம்ப்ளீட் கம்பஷன் போச்சுன்னா அட்மாஸ்பியரிக் ஏரை போய் ரீச் ஆகும் இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ். இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் என்னன்னா கார்சினோஜெனிக். கார்சினோஜெனிக்னா இதனால கேன்சர் ப்ரொடியூஸ் ஆகும். இது யாரை ஹார்ம் பண்ணுதுன்னா பிளான்ட்ஸை ஹார்ம் பண்ணுது, பிளான்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுது. எப்படின்னா இதனால பிளான்ட்ஸ் வந்து ஈஸியா ஏஜ்டா மாறிடுது, ஈஸியா குயிக்கா ஏஜ்டா மாறிடுது. அப்புறமா அதுல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் பிரேக் ஆயிடுது. அப்புறம் லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷெட்டிங் ஆயிடுது. லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷெட்டிங் ஆயிடுது. ஃப்ளவர்ஸ் அடுத்து ஃப்ளவர்ஸ், ட்விக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் இதெல்லாம் ஷெட்டிங் ஆயிடுது ஈஸியா இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்னால. ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் அட்மாஸ்பியரிக் ஏர் போய் ரீச் ஆச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கொடுக்குது. எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து கார்பன் மோனாக்சைடு எப்படி எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது பார்க்கலாம்.
இந்த கார்பன் மோனாக்சைடு ஃபர்ஸ்ட் எப்படி அட்மாஸ்பியரிக் ஏரை போய் ரீச் ஆகும், எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த கோல், ஃபயர்வுட், அடுத்து பெட்ரோல். இது எல்லாமே இன்கம்ப்ளீட் கம்பஷன் போச்சுன்னா, கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும், அட்மாஸ்பியரிக் ஏரை போய் ரீச் பண்ணுது. ஃபயர்வுட்னா மரக்கட்டிங்க, இது எரிப்போம்ல, எரிச்சா இது இன்கம்ப்ளீட் கம்பஷன் போச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். கார்பன் மோனாக்சைடு அட்மாஸ்பியரிக் ஏரை ரீச் பண்ண. இதனால என்ன ஆகுனா, இதை நம்ம இன்னேல் பண்ணா, பிரீத் பண்ணா, இது நம்ம பாடியில பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோட சேர்ந்து பாண்டிங் போயிடுது. இந்த கார்பன் மோனாக்சைடு ஹீமோகுளோபினோட சேர்ந்து, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கார்பாக்சி ஹீமோகுளோபின் என்று சொல்லுவோம். இந்த கார்பாக்சி ஹீமோகுளோபின் ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பாடியில இருக்கக்கூடிய பிரஷருக்கு இந்த பாண்ட் பிரேக் ஆகவே ஆகாது. அப்படின்னா இந்த ஹீமோகுளோபின் இந்த கார்பன் மோனாக்சைடுனால இதனுடைய கோஆர்டினேஷன் சேச்சுரேட் ஆயிடும். இதுக்கு மேல இதால கோஆர்டினேட் பாண்டுக்கு போக முடியாது. சரி, போலன்னா என்ன நடக்க போகுது பாத்தீங்கன்னா, ஹீமோகுளோபின்ல சென்ட்ரல் மெட்டல் அயன் இருக்கு. அதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 6. அதுல 6 கோஆர்டினேட் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் இருக்கக்கூடிய அயன் வந்து 6 கோஆர்டினேட் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். அதுல 5 கோஆர்டினேட் பாண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டா ஹீமோகுளோபின்ல இருக்கும். ஒரே ஒரு கோஆர்டினேட் பாண்டை மட்டும்தான் இது புதுசா ஃபார்ம் பண்ணும். அது என்னன்னா லங்ஸுக்கு வந்துச்சுன்னா ஆக்சிஜனோட ஃபார்ம் பண்ணும். இது என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சி ஹீமோகுளோபின் சொல்லுவோம். இது பாடிக்குள்ள போச்சுன்னா இந்த பாண்ட் பாடியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்ல இந்த பாண்ட் பிரேக் ஆயிட்டு ஆக்சிஜன் பாடிக்கு போயிடும். ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட இது பாண்டிங் போயிடும். லங்ஸுக்கு வந்துச்சுன்னா இந்த பாண்ட் பிரேக் ஆயிட்டு கார்பன் டை ஆக்சைடு லங்ஸ்ல இருந்து வெளியே வந்துடும். அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட பாண்டிங்க்கு போயிடும். இப்படிதான் ஹீமோகுளோபின் பண்ணும். ஒன்ஸ் கார்பன் மோனாக்சைடோட பாண்டிங்க்கு போயிடுச்சுன்னா பாடியில இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கு இந்த பாண்ட் பிரேக் ஆகாது. அது இல்லாம இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. இதுல இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் Fe2+ நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் பாண்ட்ஸ் வந்து அது எவ்வளவு ஃபார்ம் பண்ணுமோ அத்தனை இருக்குது. இப்போ இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் அயன்னால இதுக்கு மேல எந்த ஒரு கோஆர்டினேட் பாண்டையும் ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த பொசிஷன்ல அயன் இருக்குது. அப்போ இதால ஆக்சிஜனை கேரி பண்ண முடியுமா? லங்ஸ்ல இருந்து பாடிக்கு ஆக்சிஜனை கேரி பண்ண முடியுமா? பாடியில இருந்து கார்பன் டை ஆக்சைடை லங்ஸுக்கு கொண்டு வர முடியுமா? முடியாது இல்ல. அப்படின்னா இந்த ஹீமோகுளோபின் பாடியில இருந்து கூட யூஸ் இல்லை. அது மாதிரி ஆயிடுச்சுல்ல. அதனால ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி என்ன ஆகுது? ப்ராப்ளம் வருது. கரெக்டா ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா இதனால பாடிக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் டெஃபிஷியன்ட் ஆகுது. இப்படி பாடிக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் டெஃபிஷியன்ட் ஆகுது. இதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்னாக்கா ஹெட்டேக் வரும், நல்லா தலைவலி வரும், அப்புறம் வந்து வீக் ஐசைட் ப்ராப்ளம் வரும். ஐசைட் வந்து கம்மியாயிடும், ஐசைட் வந்து வீக் ஆயிடுது. நெக்ஸ்ட் நர்வஸ்னஸ் இந்த ப்ராப்ளம் வருது. நர்வனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் குறையுது. அடுத்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், கார்டியோவாஸ்குலர் டிசார்டர் இப்படி எல்லாம் நடக்குது இந்த ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி தான். ஸோ ஆக்சிஜன் டெஃபிஷியன்சினால என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்க. அடுத்து இந்த பிரெக்னன்ட் உமனுக்கு வந்து அங்க சப்போஸ் இந்த கார்பன் மோனாக்சைடு அதாவது ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால்
என்ன ப்ராப்ளம் வரும்னா, அவங்களுக்கு வந்து இந்த ப்ரீமெச்சர் அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்னால இந்த கார்பன் மோனாக்சைடு உள்ள போகும். கார்பன் மோனாக்சைடு உள்ள போச்சுன்னா என்ன ஆகுனாக்கா ப்ரீமெச்சர் பர்த், ஷெட்யூல் டைமுக்கு முன்னாடியே பர்த் ஆகுது. அடுத்து ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன், அபார்ஷன் நடக்கும், அதுவே அபார்ஷனுக்கு போயிடும். அடுத்து அந்த பிறக்கக்கூடிய பேபிஸ் பார்த்தீங்கன்னா டிஃபார்ம்டு பேபிஸ் அப்படி இருப்பாங்க. ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும், ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கும் அவங்களுக்கு, இந்த ப்ராப்ளம் வரும். சரி, அடுத்து என்ன பார்க்க போறேன்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம்ல, குளோபல் வார்மிங் அப்படின்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா எர்த்தினுடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. எந்தெந்த சப்ஸ்டன்சஸ்னால, எந்தெந்த கேசஸ்னால கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நடக்குது என்று பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ், மீத்தேன், மாய்ஸ்சர், வாட்டர் வேப்பர், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோகார்பன்ஸ், ஓசோன். இந்த கேசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ். இதனால குளோப் வந்து வார்ம் ஆகுது, குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றோம். குளோபல் வார்மிங் நம்ம சொல்றோம். இப்போ இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னா குளோபினுடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. குளோபினுடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால என்னென்ன வருதுன்னா டெங்கு, மலேரியா, yellow fever, ஸ்லீப்பிங் சிக்னஸ், தூக்கம் வராம போறது, ஸ்லீப்பிங் சிக்னஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம், அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். சரி, அடுத்து இந்த அட்மாஸ்பியர்ல, அதாவது மெயினா ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட் கேசஸ்னால நிறைய குளோபல் வார்மிங் நடக்குது. குளோபல் வார்மிங் மட்டும் கிடையாது, எக்ஸாஸ்ட், அதாவது ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட் கேசஸ்னால இந்த கேஸ் ஏர் வந்து பொல்யூஷன், நிறைய பொல்யூஷன் ஆகுது. நிறைய பொல்யூட்டன்ஸ் வந்து அட்மாஸ்பியரிக் ஏருக்கு ரீச் பண்ணுது. எதனால? ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட் கேசஸ்னால. அதுக்காக இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட்ல வந்து ஒரு கன்வெர்ட்டரை ஃபிக்ஸ் பண்றாங்க. கன்வெர்ட்டர், இந்த கன்வெர்ட்டர் எதனால ஆனதுன்னாக்கா ஒரு செராமிக்னால ஆனது. செராமிக், இந்த செராமிக் எடுத்து என்ன பண்றாங்கன்னா அனிகோம் மாதிரி பண்றாங்க. பண்ணிடுறாங்க செராமிக்ஸ் வச்சு. இது அனிகோம் வந்து எதனால ஆனதுன்னா செராமிக்ஸ்னால ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன கோட்டிங் கொடுக்குறாங்கன்னா மெட்டல்ஸ் கோட்டிங் கொடுக்குறாங்க. என்ன மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பெல்லடியம், பிளாட்டினம், ரோடியம். இந்த மெட்டல்ஸை வச்சு இதுக்கு கோட்டிங் கொடுக்குறாங்க. இது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா கன்வெர்ட்டர் ஆக்ட் ஆகுது ஆட்டோமொபைல் என்ஜின். இந்த கன்வெர்ட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமொபைல்ல வரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேசஸ்ல இருக்கக்கூடிய அன்பர்ன்டு ஃபியூயல், கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், இது எல்லாத்தையும் என்னவோ மாத்திடுதுன்னா
கார்பன் டை ஆக்சைடா மாத்துறது, நைட்ரஜனா மாத்துது. இதனால எக்ஸாஸ்ட் கேஸ்னால வரக்கூடிய பொல்யூஷன் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். அதாவது இந்த கார்பன் மோனாக்சைடு மெயினான ப்ராப்ளம்ல இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது, குளோபல் வார்ம் பண்ணுது. ஆனா இந்த கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணுது, ஹீமோகுளோபினையே இன்எஃபிஷியண்டா பண்ணி விட்டுருது. அப்படின்னா எவ்வளவு மோசம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த பாய்சனஸ் கேசஸ் எல்லாம் இப்படி நான் பாய்சனஸா மாத்துறோம், இந்த கன்வெர்ட்டர் வந்து மாற்றும். ஸோ அதனால தான் ஆட்டோமொபைல்ஸ்ல வந்து இப்போ இந்த கன்வெர்ட்டர்லாம் யூஸ் பண்ணி இந்த பாய்சனஸ் கேசஸை இப்படி நான் பாய்சனஸ் கேசஸா மாத்துறாங்க. இது நான் பாய்சனஸா மாறினா கூட இதனால குளோபல் வார்மிங் வேற வந்து. சரி, நெக்ஸ்ட் ஆசிட் ரெயினை பத்தி பார்க்கலாம். ஆசிட் ரெயின்னா என்ன பார்க்கலாம். இப்போ நார்மல் ரெயின் வாட்டர் எடுத்துக்கலாம். நார்மல் ரெயின் வாட்டருடைய pH என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நார்மல் ரெயின் வாட்டர், அதாவது ஆசிட் ரெயின் இல்லாமல் நார்மலா கிடைக்கக்கூடிய ரெயின் வாட்டர், அதாவது பியூர் ரெயின் வாட்டர்னு சொல்றல, அந்த பியூர் ரெயின் வாட்டருக்கு pH என்ன இருக்குன்னா 5.6 இருக்குது. இது என்னது 7 விட கம்மியா இருக்குது. 7 விட கம்மியா இருக்குதுன்னா ஆசிட் தானே மீனிங். எப்படி ஆசிட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து கார்போனிக் ஆசிடா மாறுது. இந்த கார்போனிக் ஆசிட்னால தான் இங்க pH வந்து 7 இல்லாம 5.6 இருக்கு. இதுக்கு நார்மல் ரெயின் வாட்டருக்கு. சப்போஸ் ஏர்ல பொல்யூஷன் இருக்குது, ஏர் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்குது, இது என்னவோ மாறும்னு நினைக்கிறீங்க வாட்டரோட சேர்ந்தா? HNO3 அண்ட் NO மாறும். இது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் போயிடும் வாட்டரோட சேர்ந்துச்சுன்னா. நைட்ரஜன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து ரீச் ஆச்சா இல்லையா? இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து +4 நைட்ரஜன், இது என்ன மாறுதுன்னா +5 நைட்ரஜன் ஆக்சிடேஷன் போகுது, அப்புறமா +2 நைட்ரஜன் ரிடக்ஷன் போகுது. இந்த நைட்ரிக் ஆக்சைடுக்கு ஆக்சிஜன் கிடைச்சா போதும், அப்படியே நைட்ரஜன் டை ஆக்சைடா மாறும். இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடுக்கு மாய்ஸ்சர் கிடைச்சா போதும், அப்படியே இது போல HNO3 மாறும். அப்ப HNO3 அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்குதுன்னு தானே மீனிங். ஏன்னா இது வந்து இது இல்லாம அட்மாஸ்பியர் இருக்காது. ஜெட் பிளேன்ஸ் எல்லாம் இதை தான் கொடுக்கும். அப்போ அட்மாஸ்பியர்ல இது வந்து சேர்ந்தது. இது வந்துச்சுன்னா உடனே இது மாதிரி மாறிடும். இது ஃபார்ம் ஆன உடனே இது மாய்ஸ்சரோட சேர்ந்து இப்படி ஃபார்ம் ஆகும். அப்போ வரக்கூடிய ரெயின்ல, மலையில இந்த HNO3 இருக்காதுன்ட்டு எப்படி சொல்றேன்? கண்டிப்பா இருக்கும்ல. அப்ப HNO3 இருக்கும். அடுத்து சல்பர் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரிக் ஏரை ரீச் பண்ணும். இந்த சல்பர் டை ஆக்சைடு வந்து மாய்ஸ்சரோட சேர்ந்துச்சுன்னா சல்பூரஸ் ஆசிடா மாறிடும். அப்புறமா இந்த சல்பர் டை ஆக்சைடு என்ன பண்ணுது, கேட்டலிஸ்ட்னால ஏர்ல இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸே கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகுது. அதனால சல்பர் டை ஆக்சைடா மாறுது. இந்த சல்பர் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்துச்சுன்னா சல்பூரிக் ஆசிடா மாறுது. இது எல்லாமே தானே வரக்கூடிய மலையில இருக்கும். அதனால்தான் வரக்கூடிய மலை எப்படி இருக்குதுன்னா, ரெயின் எப்படி இருக்குதுன்னா, அதனுடைய pH வந்து இந்த 5.6 விட கம்மியா இருக்கும். நார்மல் ரெயின் வாட்டருக்கு pH வந்து 5.6, அதை விட கம்மியா இருக்குது pH. ஏன்னா இந்த ரெயின்ல வந்து ஆசிட்ஸ் இருக்குது, இந்த ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் HNO3, H2SO4 இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆசிடே இருக்குது. அப்போ ரெயினுடைய pH என்ன ஆகும்? கம்மியா தானே வரும். சரி, இந்த மலையினுடைய pH வந்து கம்மியா இருக்கிறதுனால 5.6 விட கம்மியா இருக்கிறதுனால மெயினா இது போட்டு யாரை அஃபெக்ட் பண்ணும்? மெயினா யாரை அஃபெக்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, மெயினா அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் அஃபெக்ட் பண்ணி விட்டுரும். ஏன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் அஃபெக்ட் பண்ணி விடுது என்ன பாத்தீங்கன்னா, இப்போ லைம்ஸ்டோன் ராக்ஸ் இருக்குது. லைம்ஸ்டோன் ராக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட். இந்த கால்சியம் கார்பனேட் பாத்தீங்கன்னா என்னதான் மழை வந்தாலும் சரி, என்னதான் ரெயின் வந்தாலும் சரி, இது டிசால்வ் ஆகாது. ஆனா நேச்சுரலாவே டிசால்வ் ஆகிறது வந்து லீஸ்ட் எக்ஸ்டென்ட். ஆனா இந்த ஆசிட்ஸ் பட்டுச்சுன்னா, ஆசிட் இது மேல பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? கார்பனேட் மேல ஆசிட் பட்டா கார்பன் டை ஆக்சைடா மாறி வெளியே போயிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? கால்சியம் ஆக்சைடு.
கால்சியம் ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்துச்சுன்னா என்னவோ மாறும், கால்சியம் ஹைட்ராக்சைடா மாறும். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல போய் மிக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? லேண்டினுடைய பேசிக் நேச்சர் அதிகமாகதான், லேண்டினுடைய பேசிக் நேச்சர் அதிகமாகும், கால்சியம் கண்டென்ட் அதிகமாயிடும். அதாவது என்ன ஆகுனாக்கா, சில ஏரியாவை பார்த்து சில லேண்டை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, சுண்ணாம்பு பூமிங்க இது அப்படி சொல்லுவாங்க. சுண்ணாம்பு பூமின்னா என்ன? இது அதிகமா இருக்குது, இந்த கால்சியம் ஆக்சைடு அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். இதுல வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இது அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுல வந்து எதை பயிரிட முடியும்னா, எந்த பிளான்ட்டுக்கு வந்து கால்சியம் அதிகமா தேவைப்படுதோ அந்த மாதிரி பிளான்ட்டை தான் பயிரிட முடியுமே தவிர எல்லா பிளான்டேஷனுக்கும் போக முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். சரி, அப்புறமா என்ன ஆகுதுன்னா, இந்த ஆசிட் ரெயின் டைரக்டா அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல விழுமா விழாதான்? விழும். அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இது டைரக்டா மழை பெஞ்சுச்சுன்னா எந்த இடத்துல, இந்த இடத்துல போய்க்கூடாதுதான். சரி, அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இந்த ஆசிட் ரெயின் டைரக்டா விழுது. அப்படி விழுந்துச்சுன்னா இந்த லேண்ட்ல இருக்கக்கூடிய எத்தனையோ நியூட்ரியன்ஸ் இந்த லேண்ட்ல இருக்குது, எவ்வளவோ மெயினான சப்ஸ்டன்சஸ் இருக்குது, மெயினா தேவைப்படக்கூடிய சப்ஸ்டன்சஸ், அது எல்லாம் இது எல்லாம் இந்த ஆசிட் ரெயின்ல டிசால்வ் ஆயிட்டு வாஷ் அவுட் ஆகிட்டு போயிடலாம். அப்படி வாஷ் அவுட் ஆகிட்டு போயிடுச்சுன்னா இந்த லேண்ட்ல நியூட்ரிஷன்ஸ் மெயினான இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் எல்லாம் இதை விட்டு போயிடும். அதனால இந்த லேண்டினுடைய எஃபிஷியன்சி டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இது அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகாம மாறும். சரி, அடுத்து இந்த ஆசிட் ரெயின்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வேற என்னென்ன, நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? மெயினா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வருது, நமக்கு ஹியூமன் பீயிங்ஸும் வருது, அனிமல்ஸ்க்கும் வருது. ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், பிரீத்திங் ப்ராப்ளம், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வருது. அடுத்து ஆக்வாட்டிக் அனிமல்ஸ், பயங்கரமா ஆக்வாட்டிக் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா அது வாட்டர்ல தானே இருக்கணும், அதெல்லாம் நல்லா அஃபெக்ட் ஆகுது. ஆக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது. அடுத்து இந்த ஆசிட் ரெயின்னால என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாட்டர் நம்ம எடுத்துன்னு போனோம்னா பைப் மூலியமா தான் எடுத்துன்னு போகும். மெட்டல் பைப்ஸ் எடுத்துன்னு போகலாம், அலாய் பைப்ஸ் கூட இருக்கும், அலாய் பைப்ஸ்ல கூட எடுத்துன்னு போகும். அந்த மெட்டல் பைப்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் அயன், லெட், காப்பர், இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஆசிட்னால டிசால்வ் ஆயிடும். ஆசிட் வாட்டர்னா வாட்டருக்கு pH 5.6 விட கம்மி ஆயிடுது இல்லை ஆசிட் ரெயின்னால, அந்த pHல வாட்டர்ல டிசால்வ் ஆயிடுது. டிசால்வ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ட்ரிங்கிங் வாட்டருக்குள்ள போயிடும். ட்ரிங்கிங் வாட்டருக்குள்ள போயிடும். இப்படி வாட்டருக்குள்ள இப்படி அயான்ஸா மாதிரி வாட்டருக்குள்ள போயிடும். அப்போ ட்ரிங்கிங் வாட்டர்ல இந்த ஹெவி மெட்டல் அயான்ஸ் எல்லாம் இருக்குமா இல்லையா? அதாவது ட்ரிங்கிங் வாட்டர்ல மெட்டல் அயான்ஸ் இருக்கணும், இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கணும், ட்ரேஸ் அமௌண்ட் தான் இருக்கணும். ஆனா இதனால என்ன ஆகுது? டாலரன்ஸ் லிமிட்டட் ஓவர் கம் பண்ணி, டாலரன்ஸ் லிமிட்டை ஓவர் கம் பண்ணி அதிகமாயிடுச்சுன்னா இது வந்து என்னவா மாறுது? டாக்ஸிக்கா மாறுது. அப்புறமா இந்த தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா அது எதுல கட்டியிருக்காங்கன்னா மார்பிள் ஸ்டோன்ஸை வச்சு கட்டினாங்க. கால்சியம் கார்பனேட் மார்பிள் ஸ்டோன்ஸை வச்சு கட்டினாங்க. ஆசிட் ரெயின்னால என்ன ஆகுது? இதுல இருக்கக்கூடிய கார்பனேட் வந்து கார்பன் டை ஆக்சைடா வெளியே போயிருது. அடுத்து இந்த கால்சியம் வந்து கால்சியம் சல்பேட்டா மாறிக்குது, ஜிப்சமா மாறிக்குது ஆசிட் ரெயின்னால. அதனால என்ன ஆகுது? இது அஃபெக்ட் ஆகுது. கால்சியம் கார்பனேட் இப்படி மாறிடுச்சுன்னா இந்த தாஜ்மஹால் பில்டிங் வந்து அஃபெக்ட் ஆகுது, டேமேஜ் ஆகுதுன்ட்டு சொல்றோம். சரி, ஆசிட் ரெயின்னால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துருக்கு. சரி, இப்போ நம்ம வேற நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பார்ட்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ். இந்த பார்ட்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த பார்ட்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பிசிக்கல் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிடா இருக்கும்.
ஒவ்வொரு பார்ட்டிகளுடைய சைஸ் எப்படி இருக்குன்னா மைனூட் சைஸா இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டிகளுடைய சைஸ் மைனூட் சைஸா இருக்கும். அப்புறமா இந்த பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் வந்து லிக்விடாவும் இருக்கும். இப்போ இந்த மைனூட் சாலிட் பார்ட்டிகல்ஸ், இந்த லிக்விட் டிராப்லெட்ஸ் வந்து ஏரோட மிக்ஸ் ஆயிடும். ஏரோட இந்த பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் மிக்ஸ் ஆனதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? சரி, இப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னால இந்த பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் எல்லாம் யார் யார்? ஒன்று வந்து வயபிள், இன்னொன்று நான் வயபிள். இந்த பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் யாருன்னா ஒன்று வயபிள், இன்னொன்று வந்து நான் வயபிள். வயபிள் பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. ஏன் பாக்டீரியாவை சொல்றோம்னா சிலது வந்து யூஸ்ஃபுல், சிலது யூஸ்ஃபுல் கிடையாது. அடுத்து ஃபங்கை, அடுத்து மோல்ட்ஸ், அடுத்து ஆல்கே. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா லிவிங் திங்ஸ். இதெல்லாம் இதை வந்து வயபிள் பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் வந்து சொல்றோம். நான் வயபிள் பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக், டஸ்ட், மிஸ்ட், அடுத்து ஃபியூம்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வயபிள் பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ். யாரெல்லாம் பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் நமக்கு தெரியுது. இப்போ பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் பிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்குதுன்னா மைனூட் சாலிட் பார்ட்டிகல்ஸா இருக்கும், இல்லைன்னா லிக்விட் டிராப்லெட்ஸா இருக்குது. சரி, இது எப்படி அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து ரீச் பண்ணுது, இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்க்கலாம். இப்போ ஸ்மோக் எப்படி அட்மாஸ்பியரிக் ஏரை ரீச் பண்ணுது? ஒன்று வந்து ஃபியூயல்ஸை நம்ம எரிக்கிறோம். ஃபியூயல்ஸை எரிச்சா என்ன ஆகுதுன்னா ஸ்மோக் வருது. அந்த ஸ்மோக் அட்மாஸ்பியரிக் ஏரை போய் ரீச் பண்ணுது. அடுத்து கார்பேஜ், தேவையில்லாத குப்பைங்கள்லாம் இருக்குது இல்லை, அதை வந்து என்ன பண்றாங்க, அதை எரிச்சிடும். ஏன்னா பூச்சி இதெல்லாம் வரக்கூடாதுன்ட்டு எரிச்சிடும். அதை எரிக்கிறதுனாலையும் இந்த ஸ்மோக் வருது. அந்த ஸ்மோக்கு எங்க போகும்? அட்மாஸ்பியரிக் ஏறதுன்னு போய் ரீச் ஆகும். அது அடுத்து ட்ரை லீவ்ஸ், காஞ்சி போன இலைலாம் கீழே வருது. அதை வந்து என்ன பண்ணிடணும், அதை வந்து ப்ராப்பரா பயோடிகிரேட் பண்ண வச்சு மக்க வச்சு உரமா மாத்திடணும். இல்லைன்னா அதை எரிச்சிட்டா என்ன ஆகுது, வேஸ்டா ஸ்மோக்கா மாதிரி அட்மாஸ்பியரிக் ஏரை அஃபெக்ட் பண்ணுது. அடுத்து ஆயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்மோக்ன்றது இருக்குது. ஆயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஸ்மோக் வரும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து சிகரெட் ஸ்மோக், இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதனால தான் ஸ்மோக் எல்லாம் அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து ரீச் ஆகுது ரீசன். சரி, அடுத்து இப்போ ஸ்மோக் எப்படி அட்மாஸ்பியரிக் ஏரை ரீச் ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ டஸ்ட் எப்படி அட்மாஸ்பியரிக் ஏரை ரீச் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சாண்ட் பிளாஸ்ட் என்பது காற்று அடிக்கும் போது இந்த பிரிதி புயல் என்று சொல்லுவாங்க. இந்த சாண்ட் எல்லாம் கூட காத்துல பறந்து வரும். அடுத்து வந்து சா டஸ்ட், மரத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேவையான மாதிரி எல்லாம் இழைப்பாங்க. அப்படி இழைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதுல இருந்து மரத்தூள் வந்து உள்ள சா டஸ்ட் சொல்லுவோம். அந்த சா டஸ்ட். அடுத்து